கருப்பு தமிழ் கமர்ஷியல் சினிமாவோட ரிவைவலா அப்படின்னு கேட்டால் நம்ம அதுக்கு முன்னாடி தமிழ் கமர்ஷியல் சினிமான்னு நம்ம எதை டிஃபைன் பண்ணுறோன்றத பார்க்கணும். பேசிக் ஃபார்முலா இதுதான். ஒரு ஹீரோ இருப்பார், அவர் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அது யார் மூலயமா வரும், லைக் ஹீரோயின் மூலயமா, அவங்க ஃபேமிலி மூலயமா, காலேஜில் வேலை செய்கிற இடத்துல எப்படி வேணா ஒரு கான்ஃப்ளிக்ட் வரலாம். அந்த கான்ஃப்ளிக்ட்டில் அவரோட பெரிய ஒரு வில்லனை எதிர்த்து ஹீரோ போராடுவார். ஒரு தோக்கிற இடம் வரும், ஆல் இஸ் லாஸ்ட் மூமெண்ட் வரும், எல்லாமே இழந்து நிற்பார். அங்கேருந்து அவர் எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி வில்லனை தோக்கடிச்சு கடைசியில் அவர் ஜெயிக்கிறாரு. நல்லது ஜெயிச்சு கெட்டது தோக்கிறது. இதுதான் வந்து கமர்ஷியல் சினிமாவோட பேசிக் ஃபார்முலா. நம்ம பார்த்த கில்லி, சாமி, சிங்கம், அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன், பேட்மேன் நீங்க பார்க்குற முக்காவாசி இந்த கமர்ஷியல் படங்கள் இந்த ஃபார்முலாக்குள்ள தான் அடங்கும். இப்படி நல்ல கமர்ஷியல் படம் எடுத்திருந்த நம்ம எப்போ இதில் கோட்டை விட்டோம். அந்த சில வருஷங்களா வந்த ஏன் எந்த மாஸ் கமர்ஷியல் படங்களுமே ஒர்க் ஆகலைன்னா, ஒன்று படத்துக்கு பேர் லியோன் வெஸ்ட், நீதான் லியோவான்னு படம் ஃபுல்லா கேட்டுன்னு இருக்க மாதிரி ஒரு மொக்க கான்ஃபிளிக்ட் எழுதுறாங்க. அப்படி இல்லைனா இன்ட்ரோல் பிளாக்ல பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு மொக்கையான ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட்டை வைக்கிறாங்க. அதுவும் இல்லைனா அவன் சுடுதண்ணிக்குள்ளேயே கையை விடுவான்டான்ற மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர் எழுதி வைக்கிறாங்க. அவருக்கு எதுவுமே பிரச்சனையாவே இருக்க மாட்டேங்குது. லைக் அவர் தானோசே வந்தாலும் சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வீக்கான கான்ஃபிளிக்ட் எழுதுறாங்க, இல்ல ரொம்ப வீக்கான வில்லன்ஸ் எழுதி ஓவர் பவர்டான ஹீரோஸ் எழுதுறாங்க. இதுக்கு காரணம் ஹீரோஸோட இமேஜும், லைக் அவங்க வெளி உலக இமேஜ் வந்து பட இமேஜை விட கம்மியா இருக்கக்கூடாது, படத்துல ஒரு சாதாரண ஆளா இருக்கக்கூடாதுன்றதுக்கோசமே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதி நம்ம இந்த ஆல் இஸ் லாஸ்ட் மூமெண்ட்டையும் கான்ஃபிளிக்டையும் ரொம்பவே சொதப்பி வச்சிருக்கோம். அதனால தான் ரீசெண்டா வந்த எந்த கமர்ஷியல் படமே சக்சஸ் ஆகல. பட் கருப்புல ஆர்ஜே பாலாஜி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அழகா ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்தை என்ன பிரச்சனை கதையில, என்ன கான்ஃபிளிக்ட்ன்றதை செட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிளிக்ட்டுக்குள்ள ஹீரோ ஏன் வராருன்ற காரணத்தை அழகா செட் பண்ணி, அதுக்குள்ள வந்த ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோ. ஆக்சுவலா இது ஒரு சூப்பர் ஹீரோ படமா தான் பார்க்கணும். ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் அவருக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அவரால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாதுன்னு சில பாயிண்ட்ஸ் எழுதி அங்க அவர் தோத்து போறாரு. லைக் அங்க அவருக்கு ஒரு ஆல் இஸ் லாஸ்ட் மூமெண்ட் வருது. அதுல இருந்து அவர் எப்படி திருப்பி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி ஜெயிக்கிறாருன்றது தான் இந்த கருப்பு படம். பேசிக்கா ஒன்லைன் சொல்லணும்னா, இந்திரனும் அவரோட பொண்ணு ஒரு ஆப்ரேஷன், அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு லிவர் ஃபெயிலியரா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கோசம் சென்னைக்கு 60 சவரன் நகையோட வராங்க. அந்த நகையை சிலர் திருடிட்டு போயிடுறாங்க. அந்த ராபரி பண்ணப்பட்ட நகையை மீட்கிறதுக்கோசம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நகையும் திரும்ப கிடைச்சிருது. பட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட்ல இருந்து தான் வாங்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க அந்த நகையை வாங்கினாங்களா, அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்தா இல்லையா, இதுக்குள்ள எப்படி கருப்பு உள்ள வருதுன்றது தான் இந்த படத்தோட கதையை. பேசிக் ஒன்லைன் தான். இந்த ஒரு கோர்ட் ரூம் டிராமாவை ஒரு சூப்பர் ஹீரோ அப்பியரன்ஸோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துட்டு போயிருந்தார் ஆர்ஜே பாலாஜி. நல்ல ரைட்டிங். படத்தில் அங்கங்கே சில லைக் ஃபிளாஸ் இருந்தது. காமெடியில் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலனாலும் மற்றபடி ஓவராலாக இது ஒரு நல்ல என்டர்டைனிங் வேல்யூ இருக்க படம் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, இந்திரன், அப்புறம் அந்த பொண்ணா நடிச்சிருந்த சிவாடா, இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவை தவிர. த்ரிஷா கேரக்டர் இந்த படத்துக்கே தேவையில்ல. பட் ஒரு ஹீரோயின் கூட இல்லை அவங்க. ஏன்னா ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவர் தான் கருப்பாச்சு, எதுக்கு அந்த கேரக்டர் இருக்குன்னே தெரியல. சின்ன ஃபிளாஸ்லாம் போக படம் நல்லா தான் இருந்தது. சாயோட மியூசிக்கும் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலன்ட். நல்ல கிராண்டியராக காமிச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே நிறைய செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அது எல்லா கிராண்ட் ஏரியும் ஓரளவுக்கு நல்லா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. படத்தில் எனக்கு பிரச்சனையா தெரிஞ்சதுன்னா, செகண்ட் ஹாஃப்ல வர சில போர்ஷன்ஸ், லைக் செகண்ட் ஹாஃப் கோர்ட்டுக்குள்ளே யாருமே பொய் சொல்ல முடியாதபடி ஹீரோ மாத்திடுவாரு. பட் அந்த ஏரியாலே யாரையும் தப்பு பண்ண முடியாதபடி மாற்றுவார் அடுத்து. அது கொஞ்சம் ஓவரா இருந்தது. இது பண்ணியிருக்க வேணாமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி காமெடி அங்கங்க ஹிட் அண்ட் மிஸ்ஸாக தான் ஒர்க் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ், எதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸை வைக்கிறானுங்கன்னே தெரியல. இதை பார்த்து இவனுக்கு கத்துவானுங்கன்னு சொல்லிட்டு படத்தில் 4-5 ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறான். அது கூட ஒழிஞ்சு போட்டோம். ஒரு ரெஃபரன்ஸ்ல இவங்க வந்து கோர்ட்ல போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம் பண்ண சொல்ல ஒரு இளையராஜா பாட்டு, அந்த போராடா அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இளையராஜா காப்பிரைட் கேட்டாருன்னு சொல்லி ஒரு சின்ன கிக்கி பண்ணி வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இண்டஸ்ட்ரியில இருக்கிற நீங்களே இப்படி பண்ணா நியாயமா? நாளைக்கு கருப்பு படத்தை ரீமேக் பண்ண சொல்ல உங்களுக்கு காசு தராம வெறும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மட்டும் காசு தந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் அவருக்கு காசு வரல, வெறும் கம்பெனி ஆடியோ கம்பெனிக்கு மட்டும் காசு போகுது, அதனால கேஸ் போடுறாரு. அதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இன்னைக்கு அதை எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு காலைல அந்த போஸ்டர் தூக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது. மற்றபடி இட் வாஸ் a fair entertaining படம். தியேட்டர்ல போய் செக் பண்ணுறதா செக் பண்ணி பாருங்க. சூர்யா இதே மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணோம். அவங்க சொந்தக்காரவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலே உட்காந்துன்னு மொக்க படமா பண்ணாம வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்ல படங்களா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த படத்திலேயே அவரோட பிரசன்ஸ் சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பொட்டன்ஷியல் இருக்கு, பார்ப்போம் இனிமேட்டு வர ஃபியூச்சர்ஸ் அவரு ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு எப்படி போகுதுன்ட்டு. அவள் தான் கருப்பு படத்தை பத்தி என்னோட பார்வை தான், என்னோட ரிவ்யூ தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு படத்தில் வேற என்னென்னலாம் பிடிச்சிருந்தது, எது பிடிக்கலன்றது கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.